தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 13. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோர்வினை தவிர்ப்போம். மனிதனுக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு என்று பலவிதமான சோர்வுகள் அவனை வீழ்த்துவதற்கு தயாராய் காத்து கொண்டிருக்கின்றது. உடல் சோர்வை பார்க்கின்ற பொழுது வேலை பளு அதிகமாகின்ற பொழுது, உடலை பற்றி அக்கறை இல்லாமல் அல்லும் பகலும் குடும்பத்திற்காக என்று உழைக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல் உடல் அவனுக்கு ஒத்துழைக்காமல் சோர்ந்து போகின்றது, தளர்ந்து போகின்றது. இது அவனுக்கு ஒரு தளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உடல் சோர்வை விட மிகவும் ஆபத்தானது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவனுடைய மனச்சோர்வு, உளச்சோர்வு. இந்த உடல் சோர்வு சிறிது நேரம் அவர்கள் ஓய்வு எடுத்தாலே மீண்டும் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மனச்சோர்வானது அவனை தொடர்ந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது, வாழ்வின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக அமைந்து விடுகின்றது. இந்த உளச்சோர்வுக்கான, மனச்சோர்வுக்கான காரணங்களை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ காரணங்கள்: விரக்தி, வேதனை, வெறுப்பு, வைராக்கியம், புறக்கணிக்கப்பட்ட நிலை, ஏற்றுக்கொள்ளாத நிலைகள், நோய் நொடிகள், கஷ்டங்கள், தொடர் போராட்டங்கள், தொடர் வீழ்ச்சிகள், இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. இந்த காரணங்கள் அவன் உள்ளத்தை தொடர்ந்து பாதிக்கின்ற பொழுது அவர் தளர்ந்து போகின்றவராக மாறி போகின்றார். இந்த தளர்ச்சி வருகின்ற பொழுது தன் வாழ்வை நொந்து கொள்பவராக அவன் வாழ்வை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறார். நான் ஏன் இருக்கின்றேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த தொல்லை, என் வாழ்விலே இந்த விடுதலை பெற முடியாது என்கின்ற எத்தனையோ கேள்விகளுக்கு நாள் வைத்துக் கொண்டு தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மையிலே வீழ ஆரம்பித்து விடுகின்றான். இது இன்றைய வார்த்தையை படிக்கின்ற பொழுது இந்த சோர்வினை தகர்த்திடவும், சோர்வுக்கான ஒரு சில காரணங்களை நம் வாழ்வில் கண்டுகொள்ளவும் வழிவகையாக அமைந்திருக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் மற்றும் இரண்டாம் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது மனச்சோர்வுக்கான காரணம் கொடுக்கப்பட்ட ஒன்று, நன்மை செய்கின்ற பொழுது நமக்கு தீமை வந்து சேருகின்ற பொழுது, நாம் பிறருக்கு நல்லவர்களாக வாழ முற்படுகின்ற பொழுது, பிறர் நமக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது இந்த மனச்சோர்வு மனிதனை தாக்க ஆரம்பிக்கின்றது. அடுத்ததாக நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள், நம் உறவுகள், நம் நண்பர்கள், நம் உற்றார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்காக எத்தனையோ தியாகங்களை மேற்கொண்டு அவர்களுக்காக வாழ முற்பட்டு கொண்டிருக்கிற பொழுது, நம் சொந்த இனம் நம்மை புறக்கணிக்கின்ற பொழுது, நம்முடைய சொந்த இனம் நம்மை ஏற்றுக்கொள்ளாத பொழுது, நம்முடைய சொந்தங்கள், நண்பர்கள் நமக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது மனம் உடைந்து போகின்றது, மனச்சோர்வுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக மாறுகின்றார்கள். அதோடு கூட எதிர்பார்ப்பு அதிகமாகின்ற பொழுது நம்முடைய மனம் சோர்ந்து போகின்றது. எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு ஒரு சில நேரங்களை நாம் அணுகுகின்ற பொழுது, ஒரு சில செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகின்ற பொழுது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பொழுது மனச்சோர்வு ஏற்படுகின்றது. நான்காவதாக, நாம் நம்மோடு இருக்கிற மனிதர்களோடு ஒப்பிட்டு வாழ முற்படுகின்ற பொழுது, அல்லது அவர்கள் வாழ்விலே இருக்கும் நிலைகளை பார்த்து நம் உள்ளத்திலே உணர்ச்சி வசப்படுகின்ற பொழுது மனச்சோர்வு ஏற்படுகின்றது. இந்த 4 காரணங்களைத்தான் இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த முதல் வாசகம் திருப்பாடல் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் எரேமியாவுடைய புலம்பலாக இருக்கின்றது, திருப்பாடல் ஆசிரியருடைய புலம்பலாக இருக்கின்றது, சோர்வின் வெளிப்பாடாக இருக்கின்றது. இதோ என் சொந்த இனம் என்னை எதிர்த்து கொண்டிருக்கின்றது, நான் நன்மைதானே செய்தேன், உம்முடைய வார்த்தையை தானே அறிவித்தேன், ஆனால் என் இனம் என்னை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கின்ற சொல்லி எரேமியா சோர்ந்து போய் ஆண்டவரை நோக்கி வருவதாக இருக்கின்றது. திருப்பாடல் வரிகளும், இதோ எனக்கு பேரச்சம் சூழ்ந்து இருக்கின்றது, இப்பக்கம் நெருக்கம் என்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்று வீழ்ச்சியில் எல்லோரும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரும் வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. இங்கே நன்மை செய்ததினாலும் சொந்த இனம் புறக்கணிக்கப்பட்டதினாலும் எரேமியாவும் திருப்பாடல் ஆசிரியரும் அந்த சோர்ந்து போன நிலையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்பதாக இருக்கின்றது. இந்த 2 நிலைகளிலும் அவர்கள் செய்த செயல் என்னன்னு சொல்லி பார்க்கிற பொழுது இந்த மனச்சோர்வில் அவர்கள் உடைந்து போய் விடவில்லை, அப்படி அமர்ந்து விடவில்லை, மாறாக அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள்.
மத்தேயு நற்செய்தி 11:28 சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரை நம்பி ஆண்டவர் கரங்களிலே தன் வாழ்வை ஒப்படைக்கின்றார்கள். திருப்பால் சொல்வதை போல, ஆண்டவரே நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொல்லி தன் நம்பிக்கை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த இக்கட்டிலிருந்து, இந்த சோர்விலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவதாக இருக்கின்றது. இந்த முதல் வாசகத்திலும் எரேமியா ஆண்டவரை தேடி வருகிற காரணம், எரேமியா 1 படிக்கின்ற பொழுது 5 உன் தாயின் கருவில் உருவாகும் உன்னை நான் உன்னை அறிந்திருக்கின்றேன், உன்னை நான் அழைத்திருக்கின்றேன் சொன்ன கடவுள் 1:9 தன் வார்த்தையை அவருக்கு ஊட்டி அவருக்கு திறன் கொடுத்த கடவுள், நான் உன்னை விடுவிக்க உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் அவரோடு இருக்கின்றார். எரேமியா சொல்லுகின்றார், ஆண்டவர் என் வலப்பக்கத்திலே வலிமை வாய்ந்த வீரனை போல இருக்கின்ற என்று சொல்லி தன் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார். எனக்கு எதிராக எழுபவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்று சொல்லி உறுதியோடு இருக்கின்றார். மனச்சோர்விலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம், ஆண்டவர் தஞ்சமென தேடி வருவோம். திருப்பால் 34 படிப்பதை போல, நேர்மையாளருக்கு வருகின்ற துன்பங்கள் பல, ஆனால் அவை அனைத்திலும் இருந்து கடவுள் அவர்களை காக்க வல்ல என்ற வார்த்தையின் பிரகாரம் நமக்கு வருகின்ற எல்லா உளச்சோர்வுகளிலிருந்து, மனச்சோர்விலிருந்து கடவுள் நம்மை காக்க வல்லவர். அப்படி கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது நற்செய்தியில் நாம் படிப்பதை போல, தன் தாயோடு வந்த யோவானும் அவருடைய சகோதரரை போல நாம் அதிக எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளுவோம். அவர்கள் ஆண்டவருடைய வலப்பக்கம் இடப்பக்கம் அமர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எதிர்நோக்கோடு வந்தார்கள். கடவுள் அதை நிராகரிக்கின்ற பொழுது அவர்கள் சோர்ந்து போகின்றார்கள். ஆகவே இந்த நாளிலே எதிர்பார்ப்புக்கு, நம்ம தகுதிக்கு மீறிய எதிர்பார்ப்பை நாம் எதிர்பார்க்காமல், நம்முடைய இயக்கங்கள் எதிர்பார்ப்பாக மாற்றாமல் இருக்க முயற்சிப்போம். அடுத்ததாக, மற்ற சிலர்கள் இதை கேட்டவுடன் அவர்கள் மீது கோபம் கொண்டார்கள், மனக்கலக்கமுற்றார் என்று சொல்வதை போல, ஒருவேளை நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுதோ, அல்லது அவர்கள் வாழ்வினுடைய சமுதாயத்தினுடைய உயர்வை நோக்கி செல்கின்ற பொழுதோ அதை பார்த்து மன உளைச்சலுக்கும் மன போராட்டத்திற்கும் உள்ளாக்காமல் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் அன்பு செய்ய முற்படுகின்ற பொழுது நம் உடல் சோர்ந்து போகாது, நம் மனம் சோர்ந்து போகாது. அப்போது ஒவ்வொரு நாளும் நிறைவோடு இருப்போம், நிறைவுள்ள மக்களாக வாழ்வோம். ஏற்றத்திலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மகிழ்ச்சியிலும் கஷ்டத்திலும் நாம் இறைவனை பற்றி கொண்டிருப்பவர்களாக இருப்போம். இறை பாதுகாப்பில் நிறைந்திருப்போம். இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் கால் இடற விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே, புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் எந்நாளும் காப்பார், கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகா